to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தாக்குதல்கள் சேனை போல் எழும்பும்போது தேவன் உங்களை அரணிப்பான வெண்கல கோட்டையாக மாற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்குள் வைக்கும் பலத்தை எந்த எதிர்ப்பும் உடைக்க முடியாது. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த வசனம் கூறப்பட்ட பின்னணியை பார்ப்போமானால், தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடம் கர்த்தர் தாமே இதை உரைத்தார். இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு கர்த்தரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பது எவ்வளவு ஆச்சரியமானது! இஸ்ரவேலின் மதில் மிகவும் முக்கியமானது. வழக்கமாக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் வலுவான மதிலை எழுப்புவார்கள். தாக்குகிற சேனையிடமிருந்து பாதுகாப்பதற்காக அரணை எழுப்புவார்கள். இங்கே கர்த்தர் உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று கூறுகிறார். பொதுவாக கற்களினாலும் செங்கற்களினாலும் மதிலை கட்டுவார்கள். ஆனால் வெண்கலத்தால் கட்ட வேண்டுமென்றால் அதிக செலவாகும். அது முடியாததும் கூட. இங்கே கர்த்தர் ஆவிக்குரிய விதத்தில் பேசுகிறார். நீ வெண்கல அலங்கத்தை போல இருப்பா என்கிறார். யாராலும் வெண்கல மதிலை உடைக்க முடியாது. இங்கே உங்களுக்கு விரோதமாக யாராலும் நிற்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்ற அர்த்தத்தில் கர்த்தர் கூறுகிறார். ஜனங்கள் எரேமியாவை புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைத்தனர். தமக்கு விரோதமாக பாவம் செய்யும் ஜனங்களை எச்சரிப்பதற்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகள் கர்த்தரிடமிருந்து வந்ததால் ஜனங்கள் மனம் திரும்பாவிட்டால் அனுபவிக்கக்கூடிய வருத்தத்தையும் வேதனையையும் எரேமியா நன்கு அறிந்திருந்தான். பல முறை தீர்க்க தரிசனத்தின் மூலம் எரேமியா ஜனங்களை எச்சரித்தும் அவர்கள் அவனுக்கு செவி கொடுக்க விருப்பமில்லாமல் இருந்தனர். ராஜாக்கள் பிரதானிகளுடன் யூதா தேசத்து ஜனங்கள் அனைவரும் அப்படியே இருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தை குறித்து அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். அழிவுக்கான தீர்க்க தரிசனங்களை உரைத்தான். ஜனங்கள் அவன் மேல் மிகுந்த கோபம் கொண்டார்கள். ஆகவேதான் அவன் கர்த்தரிடம், என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன் என்று முறையிடுகிறான். மிகுந்த வேதனையினூடாக அவன் கடந்து சென்றான். அவன் நிலவறைக்குள் அடைக்கப்பட்டான். அவனுக்கு சரியான உணவு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்தது நிமித்தம் அவன் பாடுபட வேண்டியதாயிற்று. ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். அவர்கள் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொல்லும்படி திட்டம் பண்ணினார்கள். அந்த சமயத்தில்தான் எரேமியாவுக்கு விரோதமாக வரும் ஜனங்கள் முன்பு அவனை அரணான வெண்கல அலங்கமாக்குவதாகவும் ஜனங்களால் அவனை மேற்கொள்ள முடியாது என்றும் கூறி கர்த்தர் திடப்படுத்தினார். கர்த்தர், நான் வந்து அவர்களை அழித்து போடுவேன் என்றார்.
நான் சோர்ந்து போய் பின்வாங்கிவிட்டேன் என்றும் கர்த்தர் கூறினார். இதனால் ஜனங்கள் எரேமியாவை சபித்தனர். அவன், போதும் கர்த்தாவே, இனி என்னால் முன் செல்ல முடியாது என்றான். அதனால்தான் கர்த்தர், நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன் என்றார். கர்த்தர் அவர்கள் சேனைக்கெதிராக போரிடுவது போல உனக்கெதிராக யுத்தம் செய்வார்கள் என்று கூறினார். ஆனாலும் நான் உன்னை அரணிப்பான வெண்கல மதிலாக்குவேன் என்று சொல்லுகிறார். இது எரேமியாவுக்கு பாதுகாவல் உண்டு என்பதற்கான அடையாளமாயிருந்தது. அவன் தான் எங்கு சென்றாலும் தேவன் தன்னோடு இருப்பார் என்ற திட நம்பிக்கை கொண்டான். பிரியமானவர்களே, அதே விதமாக ஆண்டவர் தம்மை சேவித்து தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கும் உங்களை இன்று கண்ணோக்கி தாம் உங்களை அரணான வெண்கல அலங்கமாக்குவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே உங்களை பாதுகாத்து காப்பாற்றுவதால் பிசாசினுடைய அம்புகளும் ஜனங்களுடைய அம்புகளும் உங்களை ஒருபோதும் தொட இயலாது. தேவன் நம்மோடு இருந்தால் யாரால் நமக்கு எதிராய் இருக்கக்கூடும்? ஒருவேளை நீங்களும் பல்வேறு சவால்களின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். தாக்குதல்களின் மேல் தாக்குதல்கள் வரலாம். மக்கள் உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். உங்களை பிரயோஜனமற்றவள் என்று கூறியிருக்கலாம். உங்களை அதைரியப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் ஸ்திரமாக இருங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்று உங்களுக்கே வருகிறது. கர்த்தர் உங்களை வெண்கல அலங்கமாக்குவார். மக்கள் உங்களுக்கு எதிராக போரிடலாம், ஆனால் ஒன்றும் உங்களை தொட முடியாது. தேவன் உங்களை பாதுகாப்பார், உங்களை மீட்டுக் கொள்வார். தைரியமாயிருங்கள், முன்னேறுங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகில் நமக்கு இதை தவிர வேறு எது தேவை? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் கொண்டிருப்பதும் அவரது வாக்குதத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதும் எவ்வளவு ஆசீர்வாதம்! ஆம், நீங்கள் தேவனால் பாதுகாக்கப்படுவீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குதத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம் வாக்குதத்தத்தை விசுவாசித்து இன்று உம் முன்னே வருகிறேன். நீர் வாக்கு பண்ணியபடியே என்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவீராக. எனக்கு விரோதமாக வருகிறவர்கள் ஒருபோதும் என்னை மேற்கொள்ளாமற் போவார்களாக. எந்த தீமையும் எனக்கு சமீபத்தில் வராதிருப்பதாக. உம்முடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் எனக்குள் பாய்ந்து என்னை பலப்படுத்தட்டும். சகாயம் செய்யும் உம்முடைய கரம் எப்போதும் என்னை அரவணைத்து நிலைநிறுத்துவதாக. எனக்கு எதிராய் சேனைகள் போரிடுவது போன்ற யுத்தங்கள் எழும்பும்போது என்னை அரணிப்பான கோட்டையாக்குவீராக. மக்கள் எனக்கு விரோதமாய் பேசி அதைரியப்படுத்தும் போது எனக்கு தைரியத்தை தருவீராக. நான் பலவீனமாய் களைப்பாய் விட்டுவிடலாம் என்று உணரும்போது என்னை பலப்படுத்தும். பாடுபட்டு கொண்டிருந்த எரேமியாவை பலப்படுத்தியது போன்று இன்று என்னை பலப்படுத்தும். நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர் என்று நம்பி திடமாக நிற்பதற்கு எனக்கு உதவும். எல்லா தாக்குதலிலும் இருந்து என்னை பாதுகாத்து எல்லா உபத்திரவங்களிலும் இருந்தும் மீட்டுக்கொள்ளும். உம் சமூகமே எனக்கு பாதுகாவலாக இருந்து நான் செல்லும் இடங்களிலெல்லாம் திட நம்பிக்கையை தருவதாக. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கும் மட்டும் எந்த யுத்தத்திலும் நான் அசைக்கப்படாதிருப்பேன் என்பதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.